Exercise 1.2ல third sumல second subdivision 7√5. ஸோ இதையும் வந்து irrational ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து assume that 7√5 is rational. irrational ப்ரூவ் பண்ணோம், நம்ம rational ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 7√5 ஈக்குவல் டு a by b. இதில் ஏவும் பியும் வந்து கோப்ரைம். நம்ம ப்ரீவியஸ் சம்லேயே பார்த்துருக்கோம், சேம் அதே ப்ரொசீஜர் தான். இப்போ 7√5 ஈக்குவல் டு a by bக்கு வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ √5 மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு 7 ஆன்சர் எடுத்துகிட்டு போனோம்னா மல்டிப்ளேயில் உள்ளது அங்கிட்ட போனால் டிவைடில் போயிடும். இப்போ இந்த சைடு உள்ள a by 7b வந்து ரேஷ்னல், ஆனால் √5 அப்படிங்கிறது இர்ரேஷ்னல். ஸோ இப்போ டோட்டலாகவே இது வந்து இர்ரேஷ்னல் தான் வரும். ஸோ நம்ம வந்து ரேஷ்னல் எடுத்துக்கிட்டோம், அப்போ வந்து இர்ரேஷ்னலாக நம்ம கிடைக்கிது. ஸோ இட் இஸ் கான்ட்ரடிக்ஷன். இப்போ அதே மாதிரி 7√5 அப்படிங்கிறது irrational அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எக்ஸசைஸ் 1.2ல தேர்ட் சம் ப்ரூவ் தட் ஃபாலோவிங் ஆர் irrational, தேர்ட் சப்டிவிஷன் 6 + √2ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து irrational ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு assume that 6 + √2 is rational. irrationalனு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ rational அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா திருப்பியும் 6 + √2 ஈக்குவல் டு a by b. ஏவும் b வந்து கோப்ரைம். ஸோ அப்போ a அண்டு b ஆர் கோப்ரைம். நெக்ஸ்ட்டு இப்போ √2 வந்து இங்கே இருக்குது, +6ன்னு இருக்குது. +6 வந்து அங்கிட்டு போயிடுச்சுன்னா -6ன்னு ஆயிரும். இப்போ a by b -6 அப்படின்னு வரும். இப்போ வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா √2 ஈக்குவல் டு a - 6b டிவைடட் பை b அப்படின்னு வரும். இப்போ சிங்ஸ் இப்போ ஏவும் பியும் வந்து இன்டீஜர், அப்போ சிங்ஸ் a அண்டு b ஆர் இன்டீஜர்ஸ். ஸோ இப்போ இந்த சைடு உள்ள வேல்யூ a - 6b டிவைடட் பை b அப்படிங்கிறது வந்து ரேஷ்னல், ஆனால் √2 அப்படிங்கிறது இர்ரேஷ்னல். நம்ம என்ன அசப்ஷன் எடுத்துக்கிட்டோம், ரேஷ்னல் எடுத்துக்கிட்டோம், ஆனால் இர்ரேஷ்னல் வருது. ஸோ ரெண்டையும் சேர்த்தோம்னா நமக்கு இர்ரேஷ்னல் தான் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இட் இஸ் கான்ட்ரடிக்ஷன். அப்போ 6 + √2 is irrational.